யாவரும் அறிந்தார் என்று இனியாரிட்டு யாவரும் அறிந்தார் என்னை மன்னவன் திருதராட்சன மகன் என்று என்னை வளர்த்தார். சரி சரியா? உன்னிட வசனத்தால் ஐநூத்தி பாண்டவன் தப்பி பாண்டத்தை சேர்ந்தான். எனக்கு சொத்து தான் கிடைக்குமா இல்ல என் மகன் பாவம் வரதான். சரி ஆமா எங்கே சேருவது அந்த விளக்கம் சொல்லு. நான் யாரோ நீ யாரோ திருமணம் ஆகாத நீ யாரோ நான் யாரோ பிள்ளை யாரோ நீ யாரோ நான் யாரோ நீக்கின்ற பிள்ளை யாரோ சரியா? இருந்தாலும் ஒரு விண்ணப்பம் போர் செய்தால் அச்சினகர் போகாது. துரியோதன எனக்கு மட்டும்தான் நல்லவன் மற்றவர்களும் கெட்டவன் துரியோதனன் சரியா? அப்படி அச்சினகர் சேர்ந்தால் உன்னையும் பெண்ணால தெரியும் பெண்ணாலும் நினைப்பான் அங்கே போகாது. ஆமா சீர் சொல்லக்கூடிய பாண்டவர்களுக்கு சென்றது உண்டானால் உன்னை சும்மா விளக்கு மாதிரி வச்சு பாத்துக்கோங்க என் தம்பி மாதிரி. கடைசி சந்தேகம் தான் என்ன பேரை வளர்க்கப்பட்டவர் என்று இருந்து விட்டேன். அது மறைந்து நீங்க பதிவா தெளிவா பிறந்தவர் என்று கணக்கமில்லாத சந்திரகுலத்தில் பிறந்தவர் மதிகுலத்தில் பிறந்தவர் அப்படின்னு யாரு சொல்லுவாங்க? யாரு மூலியமா கேள்விப்படுவேன். ஓஹோ அந்த விளக்கம் சொல்லுங்க. அத சொல்லதா அனுபவம் சொல்றேன். பாத்திமன் கடையால் மாண்டு சிதறிய பாதங்கள் மதிகுலத்தான் என்று அவரும் தெரிந்து கொள்வார்.
போர் செய்து ரத்த பூமியிலே ரணகளத்தில் சென்று நான் மாண்டு மடிந்து விட்டால், என் தம்பி கையில் மாண்டு மடிந்து விட்டால், என்னுடைய தாயார் என்று சொல்லக்கூடிய குந்தி தேகப்பட்ட ஓட்டோட்டமா ஓடி வந்து மடி மீது அடித்து உட்கார வைத்து, மகனே கர்ணா மாண்டாயா, மகனே கர்ணா மாண்டாயா என்று கதறி 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 அழுவாள். அப்படியாக இந்த உலகம் என்பதும் குந்தி வயிற்றில் பிறந்தவன் தான் கர்ணனா அப்படின்னு பெருமையா பேசுவார்கள். சரியா? சண்டைக்கு போயிட்டு சொல்லு. போறியான்னு கேக்குறேன். சண்டைக்கு போறீங்களா தானே கேட்டேன். சண்டைக்கு போறீங்க. நான் வர்றது இவளுக்கு தெரியாதுங்க. வேற சண்டைக்கு தானே போறேன்னு சொன்னீங்க. ஆமா போங்க. ஓ அதேடா. முதல் தடைகள் இவ, இரண்டாவது தடைகள், மூணாவது தடைகள் நம்ம தான். ஆமா அடுத்த கடைக்கு போவோம். சரியா? கடைக்கு தான் போணும். சரி தேவி நீங்க நான் போடுமா? போங்க. நான் போறேன். நான் போறேன். போ என்ன பண்றது பின்ன? ஐயோ சேராசேரிகளை கூட்டிட்டு போகும்போது பலவித சோதனைகள் நடக்கிறது. அதை பாராமலே என் கணவராகப்பட்டவர் அங்கே போய் கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது பார்க்கலாம். இரண்டாவது தடங்கள் நீங்க எப்படியா சிசில் போடுவியா? சிசில் போதான் வெற்றி நம்மளுக்கு வரும். சரியா? இன்னைக்கு யாருக்கு கர்ண மோட்சம் கிடையாது. எதிராளி பட்சத்துல யார் வருது? அர்ஜுனன். அவன் வண்டி ஓட்டணும் பேரு அந்த யாதவ கண்ணன். அவன் எத்தனை எழுத்து அவனுக்கு? எப்படி? க இன் ந இன் கண்ணன் 4 எழுத்து. 4 எழுத்து. உன் பேர் என்ன? கண்ணன். க இன் ந இன். அவனுக்கு 4 நம்மளுக்கு 4 வந்துச்சு. ஆமா இது வெற்றி தோல்வி யாருக்கு வராது? அவனுக்கு 4 வந்துச்சு. எனக்கு 4 வந்துச்சு. 4 எழுத்து வந்துச்சு. ஏய் துரோகி கூட கூடினே போய் பறிக்கிறான். ஆமா கூட கூடினே குடி பறிக்க மாட்டான் பாரு. மச்சான் சண்டைக்கு போறேன் நான் கொஞ்சம் கம்முனு இருக்கேன். அப்போ எனக்கு 4 வந்துச்சு. 4 எழுத்து வந்துச்சு. கூட ஒரு எழுத்து இருந்தது. ஆமா அன்னைக்கு அவனை சாவடிச்சிடலாம். ஏன் மச்சான் வேணா போலாமா? ஆயிட்டோம். போடு. அங்க கேரி நீ நல்ல வந்துறணும்.
குட்டை கோலம் இருந்தாலும் அதுல மீடு குத்தியும் உண்டு அப்படி சொல்றா. நடைமேடைக்கு போடுற மச்சான். இப்போ ஒழுங்கா போடுறேன். போடு கேளுங்க சமயங்களே. நோ சத்தனா போன் நம்ம நம்பர் தான் போடுறேன். போறீங்க அப்பதான் நான் கலச முடியும். போட்டாதான் கேளுங்க சமயங்களே. இதோ கௌரவ வச்சத்திலிருந்து இந்த அங்கதேசத்து வல்லால் கர்ணாவை சேகரனும் இந்த செல்லிய பூபனும் அமரமாக குருச்சேத்திர பூமிக்கு வந்திருக்கிறார்கள். எதிரான பட்சத்தில் எவராக இருந்தாலும் யுத்தத்திற்கு வரலாம். இதுவே ரணபேடிக்கை. இப்படியாகவே இத கௌரவ பட்சத்திலிருந்து கர்ணன் வந்திருக்கு சபையிலே. இத பாண்டவ பட்சத்திலிருந்து அர்ஜுன எம்பெருமான் வருகிறார். அந்த வரமச்ச விளக்கம்
காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள ஆமா சூரியனை ஒரு நிமிடமாவது கண்ணால நான் பார்த்துட்டோம்னா 7 கோடி பாவம் 7 ஜென்மம் செய்த பாவம் இன்னைக்கு அப்படியா இன்றோடு இன்னைக்கு பார்த்து மாலை மூடிக்குது அதான் பாக்குறது என் மாமா நாராயணா மைத்துனா முதல் நாளிலே இருந்து இந்த பஞ்சவரை காக்க வேண்டும், பாண்டவரை காக்க வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்காக இந்த அத்தை பிள்ளைக்காக நீங்கள் உருவம் எடுத்து வந்தீரே வீரனே. இந்த 4 யுகத்திற்கும் முதல் யுகம், இரண்டாவது யுகம்,
தம்பி கண்ணாடி நல்லா என்ன பையன் போயிருக்கியா? நான் போயிருக்கேங்க. அவன் தான் போயிருக்கிறான். நான் போயிருக்கேன். நானும் போயிருக்கேன். நான் கொஞ்சம் பாத்துட்டு தீவனம் ஒரு பாத்துட்டு நான் நான் சொல்றேன். அவன் பள்ளிக்கூடம் போறான். லட்சம் கூர்மம் வராக நரசிம்மம். நரசிம்மம். முதல் எழுத்து 4. ஆமா. 4 3 2 1. ஆமா 4 3 2 1. 4 4 3 2 1. ஆக மொத்தம் 10. ஆக மொத்தம் 10. முதல் யுகம். முதல் யுகத்தில் 4. அது யாருக்காக? யாருக்காக? ஒரு சோறு வாசுவனான நீர் உருவாக வேண்டும். நாராயணா, உன் அத்தை பிள்ளையா விளங்கும்படியான சரி. பார்த்திபன், தனஞ்சயன், காண்டிபன், விஜயன், வில் விஜயன், விஜயன் தனஜயன் தனஞ்சயன், ஏன் சொல்லியாங்க? 11 4 32 அகவடித்த 11 நாமதே 32 அகவடித்த மைத்துனன் உன்னுடைய அத்தை பிள்ளை மச்சான். உன் மச்சான், சொந்த மச்சான். எப்ப எண்ணி? கொண்ட கொடுத்தாங்க. பொண்ணு கூடி கொடுத்தாரு. மக்கால போய் இடம் அவர் இடம் உட்கார வைக்காத. மாமா ஒருத்தர் தானே கேட்டா? நீ இடம் உட்கார போய் கூட்டி கொடுத்தவன் திரும்ப தூக்கி விட்டவன் தலை விட்டு திரும்பி வந்தாங்க. சரி. திரும்ப பண்ணீங்க. திரும்பி போய் மாமன் நீ பாத்து வரலாம். சூரிய நாராயணன் பிறந்தநாள். அதான் மாமா வந்துக்கிறாரா? சூரியன் வரும்போது நேரம் விட்டார். சரி மைத்துனா யார் பாதத்தை படிஞ்ச இந்த நாராயணன் அடி மைத்துனா எங்கள் அத்தையான குந்தாதேவி யாரு யாரு எங்க மாமன்? மாமா இந்த மாமனிடம் பாதம் மைத்துனா இந்த மாமனுடைய வாதத்தை முடிய வேண்டும் என்று நந்தவன ஓடோடி சென்று வேண்டிய மலர்கள் எல்லாம் மறித்துக் கொண்டு வந்து என் காலடியில் வைத்து சிறந்தாட்டி கரங்கூப்பி பணிந்திருக்கிறேன். அதனால இப்பொழுது முழுமே எப்பொழுதும் தீர்க்காசி பெற்று நன்றா இருப்பேன். மதியம் 12 மணிக்கு ஆமா. இன்றைய நாள் இன்னைக்கு நாள் இன்னைக்கு எத்தனை நாள் மாமா? இன்னைக்கு எத்தனை நாள் மாமா? இன்னைக்கு நம்மளுக்கு 16 தான். நாலு இவங்களுக்கு 16 ஆனாலுங்க. எங்க அப்பாவுக்கு 13 14 தெரியல எனக்கு. 16 13 நான் அத சொல்லல. அது நீ நேரா 13 வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு 17 வச்சாங்க? வீரவாளை மகானை கொண்டானே எங்க மாமா சும்மாக்கமாக உன் மாவனே சாவடிச்சவன் மச்சான் உள்ளையா? ஆமா அது 13. இன்னைக்கு நடப்பது 16 17. மாமா நாராயணா. ஓ முதல் நாளிலே இருந்து 10 நாள் வரை நான் மாமாவா நீ மாமாவா? நீதான் மாமா. அப்ப நீ ஓரமா போ. நேற்று தினம் கூப்பிட மாட்டியா? நான் கூப்பிட மாட்டேன். டேய் எப்போது 18 நாள் அமர் நியமித்து சரி என் பிள்ளையார் அரவாளை கொண்டாய் சூதுமாத்மாக என் பிள்ளை வீரவாளி மன்னன் 14 நாள் அவரை கொண்டாய் 13 கொன்றாங்க. டேய் அதிலே ஒரு நான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னேன்? நான் மாமாவா அவன் மாமாவா? நான் அவர்கிட்ட பேசுகிறேன். யாரோடு யார் செல்வது? ஓஹோ யாரோடு யார் செல்வது? யாரை கொல்வது? யாரை கொல்வது? கடிக்காத. ஐயோ நாங்க கடிக்காத சுத்தம்.
இந்த கல்யாணம் ஒண்ணுல கல்யாணம் இல்ல ஆளே காரணம் 5 பஞ்ச பசங்க போயிட்டு வந்தல டீ கடிக்க அந்த டீ இந்த பாரம்பரிய ஐவர் ஆதரவாளர்கள் சொல்லு யாரோட யார் சொல்வது யாரு வெற்றி ஓஹோ நேற்று 16 முடிந்து விட்டது விடிந்தால் 17 எப்படி நடக்குமோ என்ன போகுமோ தெரியல அப்படின்னு கேக்குறேன் மைத்துனா இன்னைக்கு 17 என்ன நாளாகாது ஓ மைத்துனா எப்படி நடக்குமோ யாரும் போகுமா இன்னைக்கு 17 என்னால ஆகாது ஏங்க அது என்னாச்சு இது கொஞ்ச நேரம் வேண்டும் நான் எங்க அப்பாவை மறந்துட்டேன் 8 கால் நடந்து வரும் சட்டியிலே நெருப்பு வரும் சொந்த சாதிஜனம் கூட வரும் பேர பிள்ளைகள் மனைவி இவ்வளவு உத்தார் உறவு சொந்த பந்தம் ஆமா மருமக பிள்ளை இவங்க எல்லாரும் கூட போனாங்க எப்படி போவாங்க இவங்க என்ன போவாங்களா கொஞ்ச தூரம் தான் போவாங்க நீ சேர்த்தா உன் பிள்ளை வருவானே நான் சேர்த்தா என் பிள்ளை வருவானே எப்படி வருவாங்க என் பொண்டாட்டி வருவாங்க கூட யாரும் வர மாட்டாங்க ஆமா நம்ம கூட வர்றது 4 பேர் தூக்கி போறோம் ஆமா தோல்ல 4 2 8 கால் தான் கூட வரும் ஆமா நீட்டிக்கு மேல படுத்துக்கிறாரு அவர் 2 கால் ஆமா இதான் நம்ம கூட அங்க வர்றது மற்றது என்ன வரும் என்னதான் வரும் கொட்டு மேல கொட்டி வரும் கொட்டு மேல கொட்டி வரும் கோயிலும் கூட வரும் மற்றவர்கள் செடி என்னமோ மௌன நடை போட்டு வரும் வீடு வரை உறவு என்பார் வீடு வரை மனைவி என்பார் காடு வரை பிள்ளை என்பார் கடைசி வரை பேரும் புகழ் வாழ்ந்த இந்த கிரவாண்டி வட்டம் ஈச்சங்குப்பம் கிராமத்திலே பேரும் புகழோடு வாழ்ந்து சாலிச்சமிடம் 4ஆம் பதவி திருலோக பதவி அடைந்த நாராயண பதவி அடைந்த லட்சுமி அம்மாவை மணந்த ஐயா 4 பிள்ளையை பெற்ற ஆறுமுக கவுண்டர் சொர்க்கம் செல்ல வேண்டும் அப்படி என்று இந்த விடாமுயற்சி இல்லையா பணம் எந்த இடத்துலையும் செலவு பண்ணலாம் பணம் செலவு பண்ணுறது அது முக்கியம் இல்லாத புண்ணியம் அவன் சொன்ன மாதிரி இல்லாத சொன்ன மாதிரி 2 பையன் போலீஸ் அவன் எல்லாம் இந்த மாதிரி செய்வானு 2 பையன் போலீஸ் கூலிமான வரையும் சம்பாதிச்சு வச்சுக்கிறேன் அவன் செய்வான் அந்த வேலை அவன் பொண்டாட்டி பிடிக்க இப்ப 5 கோடி பவுன் எடுத்துட்டான் எங்கடா ஷார்ட் இருக்காங்க பேர்மோகம் பெற்ற ஐயா ஆறுமுக கவுண்டர் சாமி சாட்சமன் 4ஆம் பதவி நாராயணனை வேண்டிக் கொண்டு இந்த குலதெய்வமாக இருந்த குடும்பத்திலே நோயற்றவாறு இருக்க வேண்டும் இந்த மக்களை காக்க வேண்டும் என்று இந்த
உள்ளம் கொண்ட அன்பு உள்ளம் கொண்ட அனைத்துடைய பாதத்தை சிலர் கொண்டு கம்பெனி ஆசானா இருக்கிறேன்னு அது கோவிலை சேர்ந்து டிவி ஐயனார் சத்தியமூர்த்தி இவரு கம்பெனி அனைத்து அனைத்து ஆசானுடைய பாட்டு மட்டுமல்ல உங்களுக்கு வணக்கம் இங்க எல்லாத்திலே ஐயாவுக்கு பண்ணிட்டேன் ஒரு வெட்டு ஒரு வெட்டு தான் ஒரு வெட்டு ஒரே வெட்டு ஒரே வெட்டாதான் இருக்குது மைத்துனா இன்னைக்கு 17 ஆகாதுன்னு சொல்றியே என்ன காரணம்னு சொல்றியா? இவ்வளவு நாளா 16 நாள் வரைக்கும் எங்களுக்கு முன்னாடியே வந்து சண்டை இப்படி செய்யலாம் சண்டை அப்படி செய்யலாம். இன்று 16 நாள் மட்டும் பாதுகாத்து இருந்தீரே கிருஷ்ணதேவா. இன்று 17 நாள் அமரிலே பாதுகாத்து பயந்தே கிருஷ்ணதேவா. நாலு ஆறு மைத்துனா பதிவிட்டு கதிகளை வருவீங்கள் 13 வருஷமாய் பஞ்ச பாண்டவரே அந்த சதி செய்த துரியனுடைய கொடுமை நீக்கி அந்த சந்திர குணம் விளங்க வந்த யார் மைத்துனா ஆகாதப்பா என்னால் ஆகாதப்பா ஆகாதப்பா என்னால் ஆகாதப்பா 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 என்னது இருக்கிற தேசத்தை விட்டு இருக்கிற இடத்திற்கு பேர் பதி அப்படி பதி விட்டு கதிகளிக்க ஐவர் நீங்கள் 13 வருஷமா பஞ்ச பாண்டவரை வனத்தில் இருந்தீங்க அப்படி 13 வருஷம் வனத்தை கழிச்சீங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் காத்தது இந்த பகவான் இல்ல, அது அந்த எம்பெருமானுடைய செயல். ஆனா அதிகதோர் வளமடைத்த கர்ணங்கையில பாம்பு இருக்குது பாரு, அஸ்வசனா என்று சொல்லும்படியான பாம்பு. ஒரு நாளைக்கு 1000 குடம் பாம்பு அந்த பாம்புக்கு பாலை ஊத்தி காப்பாத்துறான். இன்னைக்கு 2 பேருக்கு பகை. யார் யாருக்கு? கர்ணனுக்கும் இந்த காண்டிவனுக்கும் பகை, அஸ்வசனுக்கும் இந்த காண்டிவனுக்கும் பகை. நீ இருப்பது பச்சை கலரு, நான் இருக்கிறதும் பச்சை கலரு. உன்னை கொத்துறதுக்கு பதிலா ரதத்து மேல ஆயிட்டா இருக்கிறவன் நானு. என்ன கொத்திருச்சனா நான் போறேன். முதல்ல கீழே மாமா அவன் உள்ள பானம் நேரம் போல மாமா கையில பிடிச்சுனா மாமா நாராயணா கோவிந்தா ஆதி திருவரங்கம் என்ன நடக்குது? நான் என்ன ஆதி திருவரங்கம் அனாதி ஸ்ரீரங்கம். ஆமா ஸ்ரீரங்கம். இப்ப திருவரங்கம் நான் கண்டிப்பா போயிருங்க. 17 லட்சத்துக்கு ஆமா வெளிநாட்டுல இருந்து சென்னையில வந்து விமானத்துல துஜகம்பம் முன்னாடி நிறுத்துறாங்க பாரு. ஆமா அந்த துஜகம்பத்தை சென்னைக்கு வந்து இறங்கிறது. அங்க இருந்து கொண்டு வந்து இன்னைக்கு காலையில 9 மணி தான் ஏற்றாங்க. பெரிய ஒரு கிரெயின் மூலம் ஆமா ஏற்றுனாங்க. அங்க எங்க மாமன் படி அளந்துட்டு அந்த பாம்பை படுத்துக்கிறாரு. இப்படி படுத்துக்கிறாரு. அது மட்டுமா இளவயது தேவகி தேவி ரோகிணி தேவி வசுதேவருக்கு பிள்ளையாக பிறந்து 8வது பிள்ளையாக கம்சனை கொள்ள வேண்டும் என்று சிறச்சாயிலே பிறந்து அஷ்டமி ரோஹிணி நட்சத்திரம். ஆமா அபத்தத்துல போட்டாரு மாமா. ஆமா அவருக்கு தான் பிறந்தாரு மாமா. நட்சத்திரம் இருக்குல்ல அங்க பிறந்து பூதகி மலை பாதை உண்டு. ஏற்பாடு எந்த கோவம் நினைக்கிறேன்
காட்டிலே வளர்ந்து வளர்ந்து பாலை உண்டு உதகியில் முளைப்பாறை உண்டு உதயம் மடித்து அம்மானை கொன்று கமர்ஷனை கொன்று அங்கே ஆயர்பாடியிலே ஒளிந்து வளர்ந்த காலத்திலே பண்டிகையாக போகிறது அங்கே லீலையாடினாயே மாமா நாராயணா அது என்ன காளிங்கன் காளிங்க சொல்லியான ரத்னம் காளிங்க ரத்னம் காளிங்க சொல்லியான பாம்பு அந்த பாம்பு மீது நடிச்சு அது அது பெருசு இல்லையா அது பெரிய பாம்பு இல்லையா திருவரங்கத்திலே படுத்துங்கிறியா அது பெருசு இல்லையா அது பெருசு இல்லையா தலைமுடைய நாகம் ஆமா அது மட்டுமா நீ அதாவது ஆயுள் மேல் பள்ளி கொண்டாயே ஆமா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டிருப்பது பாம்பு பாம்பு அந்த பாம்பை விடவா இது பெரிய பாம்பு பாம்பு உன் தங்கை கையில் கட்டி இருப்பது கணையாளியா இருப்பது பாம்பு உன் மைத்துன உடம்பெல்லாம் போட்டுட்டு இருப்பது பாம்பு அப்படி பாம்பு குடும்பத்துல பிறந்தவன் இந்த தனி பாம்புக்கு பயப்படுறியா அவங்க எல்லாம் பாம்பு போடுற நீ மட்டும் நெக்லஸ்ல போட்டுக்கிறா மைத்துனா அது அந்த பாம்பு மைத்துனா இது ஒரு விதமான பாம்பு வீம்பு வார்த்தை வேணாம் எனக்கு பாம்புக்கு பயமா இருக்குது நான் போறேன் வேணும்னா இன்னைக்கு கூட்டிட்டு போ ஆட்டி வைத்தால் ஆடுகிறோம். ஓஹோ நீ இல்லாமல் மழை பெய்யாது. ஆமா நீ இல்லாமல் ஒண்ணும் நடக்காது. அது எனக்கு தெரியும். நரம் நாராயணன் முப்பிரவி இல்லாம பிறந்தவன். ஓஹோ 3 பிரிவே தொடர்ந்து நாராயணக 2 பேர் பிறந்து மாறி 3 இவங்க தெரியுமா அது எனக்கு தெரியும். சாதாரண நீ என்ன வச்சுக்க எங்களுக்கு தெரியும் பாத்தியா நான் போய் என்ன வச்சுக்கிறேன் வச்சுட்டு வரேன் வாசனை கண்டாவே அவர் மயங்கி நின்றுவாரு